ப்ராடக்ட் வாங்கிட்டு ரிவ்யூவே சொல்லலையே இந்த கஸ்டமர். ஒருவேளை நம்ம ப்ராடக்ட் பிடிக்கலையோ அப்படின்னு நான் டவுட்டாக யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க பண்ணதை பார்த்து எனக்கே புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, இந்த கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜுவல்லரிஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜூலை லாஸ்ட்டில் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த்ல லாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அக்டோபர்லேயும் திரும்பியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இவங்க வந்து ரிவ்யூ சொன்னதில்லை. நான் ஒரே ஒரு தடவை மட்டும் கேட்டிருக்கேன், சிஸ் பார்சல் ரிசீவ்டான்னு சொன்னதுக்கு மட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல் குட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்லேயே போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இல்லைனா ரிவ்யூ சொல்லலைன்னா ஒருவேளை பிடிக்கலையோ, ஒருவேளை வந்துட்டு எதுவும் டேமேஜாக இருக்கோ, ஒருவேளை வந்து அவங்க நினச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குன்னு இல்லை, எல்லா கஸ்டமருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும். இப்போது வீடியோவில் காட்டியிருக்கேன்ல, இது வந்து அவங்க 4வது தடவை ஆர்டர் பண்ண ஆர்டர். இதில் வந்துட்டு 2 ஸ்வீட் ஹார்ட் பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரல் ரிங் ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு லூப் ஆஃப் லவ் நெக்லஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு கிஃப்டாக இந்த இன்ஃபினிட்டி ரிங் வந்து கிஃப்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் 4 தடவை ஆர்டர் பண்ணிக்கிற எல்லாமே இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டெய்லி வியரா, ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும்.